அம்மா இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பரிகார பூஜை பொருட்கள். இப்போ நார்மலா ஒரு ஷாப்ல போய் நம்ம பொருள் வாங்குறது அப்படின்றது இல்லாம இங்க வரக்கூடிய பொருள் எல்லாமே நம்ம புவனேஸ்வரி பீடம் இருக்கு, அங்க பூஜை பண்ணி முறைப்படி பூஜை பண்ணி மந்திர உரு கொடுத்து எடுத்துட்டு வரக்கூடிய எல்லா பரிகார பூஜை பொருட்கள் தான். கண்டிப்பா பேசியே ஆக வேண்டிய ஒரு விஷயம். அடேங்கப்பா, பெர்ஃப்யூம் எல்லாம் எடுக்கிறாரு. பெர்ஃப்யூம்ல இல்லம்மா, ஜென்ரலா நம்ம வெளியில கிளம்புறோம் அப்படின்னு பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு சென்ட் அடிப்போம், ஆமா, டியோட்ரண்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்களா. ஸோ இது வந்து இறைவன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இப்போ ஒரு கோவிலுக்கு போகும்பொழுது ஒரு விநாயகர் கோயில் போறோம்னா அருகம்புல் வாங்குவோம், ஒரு சிவன் கோயில் போனா வில்வம் வாங்குவோம், ஒரு பெருமாள் கோயில் போனா துளசி வாங்குவோம். அப்போ அந்தந்த தெய்வத்துக்கு அந்தந்த பொருள் கொடுத்தாதான் அந்த தெய்வம் மகிழ்ந்து நமக்கு தருது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஒவ்வொரு கிரகமும் ஒரு தெய்வம் வந்து அதிபதியா இருக்கு. ஒரு நவகிரகத்துக்கு ஒரு தெய்வம் வந்து அதிபதியா இருக்கு. இது வந்து ஒவ்வொரு மலர் இதழ்ல இருந்து எடுக்கக்கூடியது. இதுக்கு பேர் வந்து தெய்வ வசிய குழம்புன்னு பேருங்கம்மா. ட்ரெஸ்ல அண்டராம்ல பூசிட்டு போனா போதும். இதோட வாசனை வந்து எதிரில் இருக்கிறவங்கள நமக்கு சாதகமா இருக்கும். ஏன்னா நம்ம மாதிரி அவங்களும் ஒரு கிரகத்தினாலதான் இருப்பாங்க. சோ அந்த இதுல நமக்கு மாற்றம் கொடுக்கும். இது இதோட விலைன்னு பாத்தீங்கன்னா 500 ரூபாயில கொடுத்துட்டு இருக்கோமா. வெள்ளை கலர் ட்ரெஸ் போறோம்னா இன்னர்ல போட்டுக்கணும், மத்த ட்ரெஸ் போட்டோம்னா ட்ரெஸ்ல அப்படியே டைரக்டா அப்ளை பண்ணுங்க அண்டராம்ல. இது வந்து ராஜ வசிய குழம்புன்னு பேரு. ஒவ்வொரு தெய்வத்துக்குரிய மூலிகையில இருந்து எடுக்கிறது. நிறைய நம்ம கடையில இருந்து இதுதான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. 1000 rupees ரேஞ்சில் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா இறை அருள் பெறன்னு சொல்லிட்டு இப்போ கருங்காலி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி விக்கிரகங்களை எப்படி கிளென்ஸ் பண்றது நிறைய பேர் தெரியலன்னு கேக்குறாங்க. அதுக்கான ஆயில் இது. சோ இறைவனோட அனுகிரகத்தை முழுமையா பெற்று தரக்கூடிய ஆற்றல் இதுக்கு உண்டு. அப்பா ஒன்னொன்னு ஒரு ஸ்மெல் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா தசாங்கம் சொல்லுவாங்க. தசாங்கம் வந்து பவுடரா நீங்க பாத்திருப்பீங்க. சில பேருக்கு அந்த ஸ்மோக் அலர்ஜின்னு வரும், இந்த டஸ்ட் அலர்ஜி மாதிரி. இந்த புகை எதனால வெளியில விடாங்க, ஐயோ எங்க வீட்டுல இதெல்லாம் பண்ணாத, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சண்டை வரும். சோ கடவுளை கும்பிடும் போது நிம்மதி இருக்கணுமே தவிர்த்து சண்டை வரக்கூடாது. வீட்டுல இருக்கணும்னு ஆசை இருக்கணும். இப்ப உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு வீட்டுல ஒரு மனைவி காலையில வேலைக்கு போயிட்டு கணவர் வீட்டுக்குள்ள வராருன்னா நல்ல முகம் அலம்பி தலையில பூ வச்சுட்டு இன்முகத்தோட வாங்க இன்னைக்கு என்னங்க நாள் நல்லபடியா போச்சா. அவரு ரொம்ப கோவமா இருந்தா கூட அவரை எப்படி டேக்கிள் பண்ணணும்னு தெரியணும் மனைவிக்கு. இவங்களும் வா வா எடுத்து போய் உள்ள வை, தோசை சுட்டுருங்க, தோசை சுடுமா இட்லி சுடுமா, இட்லி இருக்கா அப்போ எடுத்து சாப்பிடுப்போ அப்படின்னம்னா வீட்டுல இருக்கணும்னு தோணாது. அந்த மனைவி பார்த்தாலும் கோவமா வரும். திரும்ப ஆபீஸ்க்கு ஆபீஸரே பெட்டர். ஆபீஸ் போனா அங்கதான் அவன் திட்டுறானா, வீட்டுக்கு வந்து இவனும் திட்டுறானா இது ஆயிடும். ஸோ இது வந்து நமக்கு வந்து நல்ல வைப்ரேஷன், நம்ம வீடு வந்து சில்னஸ் கொடுக்கும். இதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா தசாங்கம். அப்பா அந்த ஸ்மோக் ஒத்துக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணலாம்.